வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அந்த பிக் பாஸ் 6 தமிழில் என்னத்தை இந்த மீடியா பண்ணார்களோ அதைத்தான் இப்போவும் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மேம் ரசிகர்கள் பல பேர் வந்து இருக்காங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. அப்போ சிட்னியில் இருக்கிற ஒரு அம்மா அவர்கள் பல மாதங்களுக்கு அப்புறம் பேசியிருந்தேன். அதே போல் கனடாவில் நிறைய சகோதரிகள் இருக்காங்க. ஸோ இது ஜனனி மேம்க்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ள பிக் பாஸ் 6 தமிழில் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கொள்ள கிடைத்த உறவுகள். அப்போ அவங்கெல்லாம் ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க. கண்டிப்பாக அது 100% உண்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த ஃபேவரிசம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அது கண்டிப்பாக நம்ம பேசணும். அப்போது என்ன சொல்லலாம், அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு வந்து புரியும். தயவு செய்து பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது நம்ம சேனலில் நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோமோ அவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தின் மூலம் தான் அவங்க மேலே வந்தவங்க. சரிங்களா? அப்படியான நபர்களுக்கு தான் நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். அதில் நான் பெருமை தான் படுறேன். ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூ வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. அதில் ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனலாக அமைஞ்சுது. சரிங்களா? அது என்ன விடயம் அப்படின்றத ஒரு பார்க்கலாம். கண்டிப்பாக பல பேருக்கு அது ஒரு தேவைப்படுற ஒரு விடயம். அடுத்தது ரவீனா அவர்கள் பற்றி தெரிய வந்த உண்மை, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து பல பேர் வந்து நமக்கு பர்சனலாக சூப்பர் ப்ரோ, இந்த டாபிக் வந்து நாங்களே பேச நினைச்சோம். அதாவது இந்த ஜாழ்ப்பாணத்தில் முக்கியமாக ஜாழ்ப்பாணம் அங்கே வந்து உதவி இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொடுக்குற பணம் அதை வந்து சில பேர் வந்து அங்கே இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அந்த கொடுக்கைக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கேள்விகள் கேட்கிற கேள்விகள் அவங்களை கவலைப்பட வைக்கிற மாதிரியான விடயங்கள், அது எல்லாத்தையும் விட அந்த பெண்கள், கல்யாண வயசில் இருக்கிற பெண்கள் ரெண்டு வைங்க, அதே என்ன கல்யாண வயசு பெண்கள் ரெண்டு வைங்க. ஸோ பெண்களோட முகங்கள், அவங்களுடைய அழுகைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், இதெல்லாத்தையும் விட அவங்களோட அட்ரஸ், அவங்களோட வீடு, இதெல்லாம் பப்ளிக்காக வருது. ஸோ அப்போ அதில் வந்து இன்னும் தெளிவாக வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பல சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வெற்றி மகள் ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் 6 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிக் பாஸ் 7 தமிழில் பிரதீப் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு துரோகம், இப்போ கூட நினைச்சா கூட எனக்கு அது ஏதோ மாதிரி ஆகும். சரியா? வாழ்க்கையில் நான் 2 பேருக்காக அழுதுருக்கேன் பிக் பாஸ் ரிவ்யூவில். இது வரைக்கும் மீட் பண்ணாமல் யாருன்னே தெரியாமல் நம்ம ஒரு ஷோவில் பார்த்து 2 பேருக்காக அழுதுன்னா, ஒன்று ஜனனி அவர்களுக்கு, அது நவம்பர் 17 சனிக்கிழமை 8 மணி எபிசோடில் அவங்க அந்த டெலிகாஸ்ட் ஆகும் முதல் அதை நம்ம அந்த நவம்பர் 18 அப்போ அழுதது. அந்த ரிவ்யூ பண்ணிக்குள்ளே அழுக வந்துட்டு. அதுக்கப்புறம் அழுதது அப்படின்னா நவம்பர் 4 எப்பா சாமி, 2022 நவம்பரு அழுதாச்சு, 2023 நவம்பரும் பிக் பாஸில் வந்து பிரதீபுக்கு அழுதாச்சு. அப்போ இந்த நவம்பர் ஐயோ. ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னோட வாழ்க்கையில் யாருன்னே தெரியாத 2 பேருக்காக ஒரு ஷோவில் அழுதது அப்படின்னா இந்த 2 பேர் தான். ஏன்னா இந்த 2 பேருக்குமே துரோகம் தான் நடந்துச்சு. அதில் ஜானி அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன நல்லது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வீக்கு பிக் பாஸால் அவங்களோட திறமையை பாராட்டி அவங்களோட வசூல் வாசிங் டீமை வின் பண்ண வச்சு அதன் மூலம் கேப்டன்சிக்கு தெரிவானவர் தான் ஜனனி அவர்கள். அதுக்கப்புறம் ஜிபி முத்து அவர்களோட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராடி இருப்பாங்க. இதெல்லாம் யாராக இருந்தாலும் சரி ஊக்குவித்தா தான் அவங்க மென்மேலும் வருவாங்க. ஆனால் ஜனனி அவர்களை வந்து நீ பேசாம நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸுக்குள்ள கமல்ஹாசனும் சரி, பிக் பாஸ் அவரும் பிக் பாஸும் சரி, அந்த டீமும் சரி, உள்ளுக்குள்ள இருந்தவர்களுமே சரி எவ்வளோ தூரம் அடக்க முடியுமோ அடக்கினார்கள். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்கள பற்றி ஏதாவது பேசணும், இவங்க வந்து ஒரு குரூப்போட சேரணும், அதை வச்சு வெளியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. அதுக்கு தான் அவங்கள பாராட்டவும் இல்லை, அவங்கள மோட்டிவேட் பண்ணவும் இல்லை. ஈவன் அவங்க 2வது வந்தாங்க நாமினேஷனில், அப்போ கூட அவங்கள கடைசியோ 4வதோ தான் காப்பாற்றினாங்க. அப்படியே அநியாயம் நடந்துச்சு உள்ளுக்குள்ள. வெளியில் என்ன அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத விடயங்கள்,
அவங்க தமிழச்சியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ அப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவிட்டி பண்ணணும், அவங்க அது அதாவது அந்த ஜொலிக்கக்கூடாது அப்படின்னே பண்ணார்கள். அதையும் தாண்டி இப்போ எவ்வளவுதான் மேகக்கூட்டங்கள் இருந்தாலும் நிலவோட வெளிச்சத்தை நிலவின் வருகையை வந்து தடுக்க முடியாது. ஜனனியும் அப்படிதான், முழு வட்ட நிலவு, அந்த பிரகாசத்தை யாராலையும் எந்த மேகத்தாலையும் தடுக்க முடியாது. அதான் வந்து வெற்றி மூலம் காமிச்சு கொண்டிருக்காங்க. அது அப்போ இப்போ என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரிசோட நடிகை ஷூ வாங்க போனா அப்படின்னா அது வந்து ஒரு 4-5 பெரிய சேனல் வந்து போடுவான். இவங்க இந்த ஷூ வாங்குறாங்க, இந்த கடைக்கு போறாங்க. ஸோ யாராவது ஒரு இன்னொரு நடிகை வாரிசோட நடிகையோ இல்லை அவங்களுக்கு விருப்பப்பட்ட நடிகையோ இப்போ ஏதாவது ஒரு ரீல் போட்டால் கூட அதை வந்து ஃபேமஸ் பண்ணுவான். ஸோ இவங்க வந்து இவங்க பாட்டுக்கு ரீல் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி இவங்க பிரபலப்படுத்தி அதன் மூலம் பிக் பாஸ்க்கு வந்தவர்கள் பல பேர். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டு அதை மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற பெரிய சேனல்கள் அந்த ரீலை எடுத்து போட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணி அதன் மூலம் பிக் பாஸ்க்குள்ளே போய் சினிமாவுக்கு போனவர்கள் பல பேர். சரியா? அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ இந்த பொண்ணு ஜனனி மேம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட். சரியா? இப்போ நானே வந்து தேடி எடுக்கிறேன்னா இந்த பெரிய சேனலால் எடுக்க முடியாதா? அதை விடுங்கப்பா, அதை விடுங்க. ஸோ இவங்க போடுற ரீல் எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூ வருது. ஜனனி அவர்களுக்கு சும்மா நடந்தாலே 1.2 மில்லியன் வியூ வருது. அப்போது ஏன் அதெல்லாம் இவங்க எடுத்து போடலை? ஒரு ஷூ கடைக்கு ஒரு வாரிசோட மகள் போகிறாங்கன்னா அதை எடுத்து போடுறாங்க. இல்லை சாப்பிட்ற வீடியோ எடுத்தா இவர் இப்படி சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தங்க வந்து டான்ஸே ஆடாமல் ஏதோ டான்ஸுக்கு ஆடினா அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் இங்கே ஜனனிக்கு பண்ணல? சிம்பிள். ஏன்னா ஒட்டுமொத்த அத்தனை மீடியாவும் பிக் பாஸில் ஜனனி இருக்கக்குள்ள எதிராகத்தான் பண்ணவர்கள். அங்கே இருப்பவர்கள் ஆங்கரிங் பண்ணவர்கள் ஜனனிக்கு எதிராகத்தான் பண்ணார்கள். வளத்துக்கு ஜனனியை பற்றி தப்பாக பேசி போட்டு ஒரு அம்மா பெரிய சேனலில் இருப்பவங்க ஜனனியே இன்டர்வியூ எடுத்தாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள எப்படி இவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை இவங்களை பற்றி போடணும் அப்படின்னு எப்படி நினைப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சேனல்னா ஜனனி அவர்கள் பண்ண ரீலில் 2 ரீல் என்னவோ தான் போட்டிருக்காங்க. ஒன்று தமன்னாவோட ஜெயிலர் பட பாட்டுக்கு ஜனனி அவர்கள் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க சுடிதார் போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முதல்ல இன்னும் அதான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் போடுறதுக்கு அவங்க ஜனனி அவர்கள் பண்ண நிறைய ரீல்ஸ் இருக்குது, அவங்கள பற்றி எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் போடு. சரிங்களா? ஸோ இதுதான் மக்களை ஃபேவரிசம், குரூப்பிசம், நாப்பட்டிசம், இதுதான். ஸோ நான் இதை பேச காரணம் பல சகோதரிகள் இன்று இதை பற்றி கேட்டார்கள். இன்னொன்று என்னன்னா, இதுதான் நம்மளோட டைமு. ஜனனி மேம் அப்புறம் ஜனனியை போல் உழைப்பால் முன்னுக்கு வந்தவர்கள் இல்லை நல்ல மனசு படைத்தவர்களுக்கு இந்த மக்கள் சக்தி தான் துணை இருக்கணும். சரிங்களா? ஸோ முடிந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிற தகவலை உங்கள் கூட தருவேன், ஷேர் பண்ணுறேன். இனிமேல் தான் அவங்களோட படங்கள் ஜூலையில் வர இருக்குது. ஸோ அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது மக்கள் சக்தியோட, எந்த சக்தியாலே முடியாதையும் மக்கள் சக்தி, கடவுள் சக்தி, இந்த 2 சக்தியாலே முடியும். இந்த 2 சக்தியும் அவங்களுக்கு துணை இருக்கு அப்படி என்பது அசைக்க மறக்க முடியாத உண்மை. ஸோ இது கண்டிப்பாக நான் பேச ஆசைப்பட்டேன், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க ஆசைப்பட்டேன். இதுதான் நடக்குது மக்களே. சரிங்களா? ஒருத்தங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்க முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள காணாமல் பண்ணுறதுக்கு நிறைய நடக்கும், அதை தாண்டி தான் வரணும். சரியா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சபடியத்தை நடந்து கொண்டிருக்கபடியத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணிங்க பல பேருக்கு. ஓகே, அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பல பேரை வாழ வச்சிருக்காரு, பல பேரை மோட்டிவேஷனல் பண்ணியிருக்காரு. அது இப்போ பல பேர் பப்ளிக்காக பல பேர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, சில பேர் மறைமுகமாக நமக்கு மெசேஜ் பண்ணி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மணி மாஸ்டரோட இன்டர்வியூ ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு, பாருங்கள். மணி மாஸ்டர் அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காரு. அதில் அவர் ஒன்று சொல்லுவார், அவருடைய அப்பா இல்லாமல் போனதுக்கப்புறம் அப்போ தான் நான் அந்த வாழ்க்கை கஷ்டத்தை உணர்ந்தேன், என்னோட கையில் என் குடும்பத்தோட பொறுப்பை எடுத்தேன், எனக்கு நிறைய தடைகள் வந்துச்சு, அந்த தடைகளையெல்லாம் என்ஜாய் பண்ணேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி சொன்னதில்லை. நிறைய பெரிய நபர்களோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டிருக்கேன். அப்போ மணியண்ணா சொல்கிறாங்க, எனக்கு வந்த தடைகளை என்ஜாய் பண்ணி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், ஜெயிச்சேன் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஒரு தடை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னுக்குள்ள நம்ம அதை கண்டு ஓடாமல் இல்லை பயந்து போகாமல் கஷ்டப்படாமல் அதை வா அப்படின்னு போட்டு நம்ம கம்பீரமாக அடித்தோம்னா முன்னுக்கு வரலாம் அப்படின்றது தான் அவரது வாழ்க்கை மூலம். பல இரவுகள் ரயிலில் படுத்திருக்காரு, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்காரு, அங்கே இருக்கிற பாத்ரூமில் குளிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கம்பெனிகள் நடன கம்பெனிகள் தெரிஞ்சிருக்காரு,
கஷ்டப்பட்டு உழைப்பால் தன்னைத்தானே செதுக்கி முன்னுக்கு வந்து ஒரு இளைஞர் மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள். அவருடைய இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் பற்றிய உண்மை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழோட காணாமல் போயிடுவாங்க, முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனால் 19 கோடி தான் காணாமல் போயிருக்கே தவிர ரவீனா அவர்கள் நல்லா போய்கொண்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பது. பல பேர் வந்து அவங்களோட ரசிகர்களை மதிக்கிறதே இல்லை, தங்களுடைய லாபத்துக்காகவும் தேவைக்காகவும் பயன்படுத்திக்குவாங்க. பட் ரவீனா அவர்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களோட திறமையை நம்புறாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களோட ரசிகர்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. இன்று வந்து அவங்களுடைய மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் 2 பேருக்கு சேர்த்து ஒரு பேஜ் ஒன்று இருக்கு, மவீனா. ஸோ அப்போ அந்த பேஜில் வந்து நிறைய விடயங்கள் ரவீனா அவர்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணதா இருக்கட்டும், அவங்க ரசிகர்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணதா இருக்கட்டும், லைக் பண்ணதா இருக்கட்டும், ஈவன் 2-3 போஸ்ட் பார்த்தா ரவீனா அவர்கள் அவங்களோட ரசிகர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு நிறைய உதவிகள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதுதான் ரவீனா அவர்களுடைய சக்ஸஸ். அவங்க எல்லாரையும் சக மனிதராக மதிக்கிறாங்க, முக்கியமாக அவங்களோட ரசிகர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த பொண்ணு இப்போ டாப்ல இருக்குது, அவ்வளோ தடைகளை தாண்டியும். சரிங்களா? இது ரவீனா அவர்கள் பற்றிய ஒரு உண்மை. ஓகே, அடுத்தது யாழ்ப்பாணத்து விடயம் உதவி. ஸோ என்ன அப்படின்னா, உதவி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு இது ஒன்று. நல்லா இருப்பவர்கள், இப்போ நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்ட்ட என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அவர் பண்ணுற உதவிகள்லாம் 5% தான் வெளியே வந்திருக்கும், 95% வெளியில் வரல. எக்கச்சக்கமா, ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்க பல பேருக்கு அவர் வந்து இப்போ ஸ்டில் வந்து காசு கொடுத்து கொண்டிருக்காரு ஏழைகளுக்கு. ஒரு இது மூலமாக அவருடைய இதுலேருந்து வருது, தளபதி பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ பட் அதெல்லாம் அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ண விரும்பலை. சரியா? அப்படி அந்த உதவி செய்கிற நபர்கள் பொதுவாக நம்மளோட காசை ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா அதை நம்ம விரும்பி கொடுக்குறோம், நம்ம தான் சாய்ஸ் பண்ணுறோம். ஓகே, இவங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு போட்டு ஓகேம்மா நீங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ வெள்ளக்காரங்கெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க பாருங்கள், எதுவுமே இல்லை. ஒருத்தர் இருக்கார், சவுத் ஆப்பிரிக்காக்காரர் நினைக்கிறேன், அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்குள்ள எந்த விதமான இந்த விசாரணைகளோ இதுகளோ அவங்களோட முகத்தை காமிச்சு இதுகளோ இல்லை. அவங்க காசை கொடுப்பாங்க, அந்த முகத்தில் சந்தோஷம் வரும், அதை பார்க்கக்குள்ள ஹாப்பியாக இருக்கும். ஈவன் ஓகே. ஆனால் இங்கே வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் பணத்தை கொடுப்பார்கள். ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற சில பேர் வந்து போய் வந்து கொடுப்பாங்க. அதில் எனக்கும் சரி, பல சகோதரிகளுக்கும் சரி, பல சகோதரர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து வளர்கின்ற பிள்ளைகள், இப்போ அங்கே அந்த குடும்பத்தில் தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், அப்போ அவங்க வந்து அந்த காசு வாங்குறது, அவங்க அணுகிறது அதெல்லாம் ஓகே இப்போ வந்து தெரியாது. பட் வெளியில் போவைக்குள்ள அது வந்து ஓகே உங்களோட அக்கா தானே எங்கள் காசு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இது ஒன்று வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய கஷ்டம் ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படியும் மாற்றும். பணம், இப்போ நல்ல பணம் இருப்பவர்களும் இருப்பார்கள், கெட்ட சிந்தனையுடைய பணம் இருப்பவர்களும் இருப்பார்கள். ஸோ நம்ம பணத்தை கொடுத்து நம்ம இப்படியும் உங்களை யூஸ் பண்ணலாம், இப்படியும் உங்களை மாற்றலாம் அப்படின்னு நினைப்பவர்களும் இருப்பார்கள். அப்போது இந்த உதவி என்ற வீடியோக்குள்ள வரைக்குள்ள அந்த நபரோட வீடு, அந்த நபரோட அட்ரஸ், அந்த நபரோட வீட்டுக்கு எப்படி போகிறது, இதுதான் அந்த நபர், இந்த நபருக்கு எத்தனை தங்கச்சி இருக்கு, எத்தனை தம்பி இருக்கு, அப்படியான டீட்டெயில் எல்லாம் வந்து தேவையா அப்படின்றது பல பேரோட கேள்வி. என்னுடைய வருத்தமும் இதுதான். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஓகே இன்னொருத்தங்க காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கணக்கு காட்டணும் அப்படின்னா சரி, அப்போ அவங்களுக்கு மட்டும் அந்த அவருடைய முகங்கள், அவருடைய ஃபுல் டீட்டெயில்களை ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு மட்டும் அனுப்பிவிடலாம். அப்போ மீதி நபர்களுக்கு உங்களுக்கு வீடியோ வேணுமென்னா அந்த அட்ரஸை காட்டாமல், வீடுகளை காட்டாமல், முகத்தை வந்து காமிக்காமல் அப்படி வந்து பண்ணலாம் இல்லை? அது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. சில பேருக்கு முகத்தை உதவி பெறுகிறவர்கள், முக்கியமாக வளர்கின்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவங்களுக்கு சாப்பிட உணவு தேவை, தொழில் பார்க்க உணவு தேவை, படிக்க உணவு தேவை, ஆடை போட உணவு தேவை என்றாலும் அந்த மனசு விரும்பாட்டியும் சரி என்று அந்த வீடியோவில் காமிப்பார்கள். அப்போ அதனால் அந்த உதவி செய்கிறதுல புண்ணியமே கிடைக்காம போயிடும், பாவம் தான் கிடைக்கும். நான் சொல்கிறது கரெக்டு ரைட்டுன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது எனக்கும் சரி, என்னோட பேசுகின்ற பல சகோதரிகளுக்கும் சரி, இது ஒரு குறையாக பட்டது. அதை வந்து நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? இவ ஜனனி அவர்கள்
பிக் பாஸ் சீசன் 6க்குள்ளே போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஈவன் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு போக கூட வந்து கஷ்டப்பட்டவங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஆடைகளுக்கு வந்து பெருசாக கஷ்டப்பட்டவங்க. அப்படிப்பட்ட பொண்ணு நல்லா வந்து அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களால நல்ல மாதிரி படித்து இந்த முறை ஏஎல்எல் நல்ல ரிசல்ட் எடுத்த 2 சகோதரிகள் எனக்கு தெரியும். அவங்களே சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்கள் அக்கா ஜனனி அக்காவை பற்றி பேசுகிறீங்களா, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சிது, அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ உதவிகள் பண்ணுது, எல்லாம் வந்து நான் பண்ணுறேன்னு காமிக்குதான். இல்லை, அதுக்கு பேர் தான் உதவி, அதுக்கு பேர் தான் உண்மையான உதவி. நான் என்னோட ஸ்டைலு மனசில் பட்டதை பேசுறது, இது ஒரு பாரமாக இருந்துச்சு, கொட்டியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பேச வேண்டிய டைமில் பேசாமல் இருக்கிறது பாவம். அப்போ நாளைக்கு நமக்கு ஒன்று நடக்கக்குள்ள எவனும் பேச மாட்டான், அப்போ நம்ம வந்து ஒன்றுமே பேச முடியாது. ஸோ என்னுடைய தளத்தில் எனக்கு ஒரு பேச சான்ஸ் இருக்குது, கடவுள் அமைச்சு கொடுத்தாரு, அதில் நான் பேசிட்டேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பார்த்தது எங்களுக்கு நன்றி.